நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் சனி, அங்க என்னன்னு பாரு. என்ன கைபாம குனிஞ்ச தலை நிமிராம படிச்சிட்டு இருக்க? ஏய் சனி, படிச்சுனுக்கல டிஸ்டர்ப் பண்ற. உள்ள நீ பாட்டு புக் வச்சிருக்கிறதே எனக்கும் தெரியும். ஏ கைபாம் காட்டு பாப்போம். ஏய் அவ சும்மா சொல்றாடா. அப்பா அவன் புக்கை பிரிச்சு காட்டு சொல்லு பாப்போம். ஏய் காட்றா. ஏய் என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லன்றதுனால தானே கேக்குறோம். கைபாம் காட்டுறா. ஏய் அவ சந்தேகப்பட்டா நான் காட்டுறேம்மா. காட்டுறா கைபாம். ஏய் இத பாத்துக்கோ. இது என்ன பாட்டு புக்கா? பின்ன வேற என்ன சயின்ஸ் புக்கா? இது பாட்டு புக்குன்னு எனக்கு தெரியாது. அது எப்படிடா நீ கடைசி வரைக்கும் அடம் பிடிக்கிற? உட்காருக்கண்ணா. பேக் கொடு. குட் மார்னிங். சிட் டவுன். கிளி, சார் இந்த பீரியட் முடிஞ்ச உடனே டைனிங் டேபிள்ல போர்டு எழுதி போட்டுரு. சார் நிஜமால கால் படிச்சதுதா சார்? அப்புறம் நீங்க என்னமோ விளையாட்டு சொல்றீங்கன்னு நினைச்சேன் சார். ஆமாடா, நீ என் மாமக உன் கூட சேர்ந்து செல்லமா விளையாண்டுக்கிறீங்க. அப்போ மாமா மக கூட விளையாடல சார்? டேய், வர வர உங்க எல்லாத்துக்கும் வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. சார் அது கூட ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். டேய், உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அந்த காலாண்டே வருது. காலாண்டுன்னு சொன்ன உடனே காலெல்லாம் ஆடுதா? இங்க பாருங்க, இன்னும் 20 தான் இருக்கு. இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். சார் பின்னிலா சார். டேய், நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நான் சின்னதா ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களை மொத்தம் 4 டீமா நான் பிரிக்க போறேன். நம்ம கிளாஸ்ல நல்லா படிக்கிற 4 பேர் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொருத்தவங்க லீடரா இருப்பாங்க. எந்த டீம் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு மத்த 3 டீமும் சேர்ந்து ட்ரீட் கொடுக்கணும். இப்ப அந்த 4 டீம் லீடர்ஸ் யாராருன்னு பாத்துடலாமா? சரி, ஒண்ணு பண்ணுங்க. அந்த 4 லீடர்ஸ் யாராருன்னு நீங்களே சொல்லிருங்க. வாட்டர் டேங்க் சார். உட்காரு. அடுத்து யாரு? சார் கேபி சார். வெரி குட். கேபி, உன் டீமை சூப்பரா வழி நடத்தணும். சரியா? எஸ் சார். உட்காரு. அடுத்து இங்கிட்ட யாரு இல்லையா? இங்க சார் கிளி சார். ஏய் என்ன போய் சொல்ற? டேய், ஏன்டா கோவப்படுற? எந்திரா. அவ்வளவுதானே நம்ம கிளாஸ்ல படிக்கிற பசங்க இருக்காங்க. ஏய் இதா சார் இவன் எப்பா சார்? ஆமாடா, நீ இருக்கணும். சரி, அடுத்து யாரு? என்ன அவ்வளவுதானா? வேற லீடர்ஸே இல்லையா? 4வது லீடர் யாருன்னு சொல்ல முடியல இல்லையா? சரி, அந்த லீடர் யாருன்னு நானே சொல்லிடுறேன். கடைசி டீமோட லீடர் நம்ம கண்ணன். என்ன கண்ணன்? நண்பேண்டா சார். கண்ணா, நீ சூப்பரா படிப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ எப்படி சொல்லி கொடுக்க போறேன்னு பார்க்கலாம். நான் எப்படி சார்? டேய், முடியுண்டா கண்ணா. கவலைப்படாம நம்பிக்கையா முயற்சி பண்ணு. டென்ஷன் ஆகாம உட்காரு. இப்ப பாடத்தை பார்க்கலாமா? எல்லாரும் சயின்ஸ் புக் எடுங்க. டேய் கண்ணா, என்ன ஒண்ணு சேர்த்துடா. என்ன உன் டீம்ல சேர்த்துடா ப்ளீஸ். ஏய் கண்ணா.
சார். என்னய்யா சாப்பிட போலாமா? எங்க சார்? வழக்கமா போற ஜெயந்தி மெஸ்ஸுக்கு தான். போர் சார், அது வேற ஏதாவது புது மெஸ்ஸுக்கு போலாம் சார். யோ, புது மெஸ்ஸுக்கு எங்கேயா போறது? சார் எனக்கு தெரிஞ்ச மெஸ் ஒண்ணுங்க சார். யோ, புதிர் போட விஷயத்த சொல்லியா? நம்ம சிவகாமி மெஸ் சார். அதான் காலையிலும் சாயந்தரம் சாப்பிடுறோமே. இனிமே மதியானமும் சேர்த்து சாப்பிடுவோம். யோ, அவ்வளவு தூரம்லாம் நடந்து போய் சாப்பிட்டு வர முடியாதியா? சார் நம்ம எதுக்கு சார் அவ்வளவு தூரம் போய் சாப்பிடணும்? மெஸ்ஸே நம்மள தேடி வரோம் சார். நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி வந்து சோறு போடும் ஒரே மெஸ் மாமிஸ் மெஸ். தெற்கிறத வீதி, வீரவநல்லூர். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை இல்லை. என்னயா சொல்ற? கேக்கோ சார். யோ, என்னது அது? மாமிஸ் மெஸ். சாப்பிடலாமா? என்னது? லஞ்ச் சாப்பிடலாமா? இது லஞ்சா? லாரில ஏத்திட்டு வந்த லோடு மாதிரி இருக்கு. சிவா, சாருக்கு நீ என்ன நேரத்துல வந்துக்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, மோர் குழம்பு, பருப்பு பொடி, வாழைக்காய், தோரம் அவியல், தேங்காய் தொகையல், மாவடு, அப்பளம், மிளகா, அப்புறம் ஜவ்வரிசி பாயசம். எப்படி சார்? அப்படியே ஒரு பாயந்தரையில கொண்டு வந்தா விரிச்சு படுத்துக்கலாம்ல? நாலாம் பெஞ்சிலேயே. ஏய், சரி, பாய் தான் வேணுமா? ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏங்க என்னங்க அது? குருவி, இப்ப நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? சாம்பார், ரசம், மோர். நான் இதை சொல்லங்க. இது ஸ்கூலா இல்ல ஆரியாஸ் ஹோட்டலா? இலை ஓட்டு உட்காந்து சாப்பிடுறதுக்கு. ஏன் சார் இலை போட்டு தான் சாப்பிட்டா என்ன? யோ, எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவன் இப்படி மூச்சு மூட்டை தின்னக்கூடாதியா? அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இங்க பாரு, வாழ்றதுக்கு மட்டும்தான் சாப்பாடு. சாப்பாடே வாழ்க்கை கிடையாது. அரை பேருக்கு சாப்பிட்டு எப்பயுமே சுறுசுறுப்பா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவன் நானு. இதையும் அரைவயிறா சாப்பிடுங்க. இங்க பாருங்க சிவகாமி, நீங்க வீட்டுல பாக்குற ஸ்டாலின் வேற, ஸ்கூல்ல பாக்குற ஸ்டாலின் வேற. இங்க நான் வாத்தியாரு. பசங்களுக்கு என்னைய பார்த்தா மரியாதை வரணும். இப்படி பிக்னிக் வர்ற மாதிரி கேரியர் கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் இங்க சரியா வராது. சாப்பாடு வேண்டானா வேண்டான்னு சொல்லுங்க. அதுக்காக ஏன் இப்படி எல்லாம் என்னென்னமோ பேசுறேன்? நீங்க எங்க தையல் டீச்சர், உங்களுக்கு இங்க ஒரு சில வேலைகள் இருக்கு. அதை முதல் செய்ய. சும்மா வீட்டுல பேசுற மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஆட்டி அடிக்க கூடாது. இப்ப என்ன சொல்ல வரேன்? கேரியரை தூக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு போங்க. போறோம் போறோம். சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு. ஏன் சார் சிவா கிட்ட போய் மூஞ்ச காமிக்கிறீங்க? யோ, கொஞ்சுறதுக்கு கெஞ்சுறதுக்குலாம் இடம் கிடையாது, புரியுதா? இப்போ என்ன, சிவா கிட்ட நீங்க ஸ்கூல்ல தள்ளி இருப்பீங்க அதானே? சிவாண்டு இல்ல, வேற யாரா இருந்தாலும் அப்படித்தான் இருப்பேன். நீங்க எப்படி வேணா இருங்க சார். இப்போ மதியான சாப்பாடு எப்படி? ஒருவேளை சாப்பிடலன்றன்னு உயிர் போயிடாது. சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோடனே வடையும் டீயும் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க சார், நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நானாச்சும் சிவகாமி கையால போய் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன போவானவா? யோ பாயா. ஐயோ, நல்லவங்க கையில வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன். ஓகே, எல்லாரும் உங்க சயின்ஸ் புக் எடுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாம். சார், டீம் பிரிக்கணும்னு சொன்னீங்களே சார்? ஆமால்ல? பிரிச்சிடலாம் சார். கிளாஸ் மட்டும் எடுத்துடக்கூடாது, அதை தவிர மற்றதெல்லாம் ஓகே, அப்படித்தானே? ஆமா சார். உட்காரு. சரி, யாரெல்லாம் டீம் லீடரு? எந்திரிங்க. 4 பேர். என்னடி நாங்களா குரூப் லீடர் ஆக மாட்டோமா? அதுக்கு கிளாஸுக்கு ஒழுங்கா வரணும். வெள்ளிக்கிழமை நீ கட் அடிச்சல, அன்னைக்கே குரூப் லீடரை செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு கூட பதவி மேல ஆசை இல்ல. சொன்னாங்க. வெண்ணிலாவை தவிர மற்றவங்களாம் உட்காருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வெண்ணிலா டீம். யாரெல்லாம் வெண்ணிலா டீம்ல சேர போறீங்க? பாரா, வெண்ணிலாதே அந்த கிளாஸ்ல ஸ்டார் போல. சரி, நீங்க எல்லாம் கையை கீழே போடுங்க. வெண்ணிலா, சார், நீயே செலக்ட் பண்ணு பாப்பா. சனி, டப்பாசு, கிரைண்டர் சார். அதெல்லாம் செல்லாது. சார்
சும்மா உன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்கள இருக்கக்கூடாது, வேற வேற ஆளாக இருக்கணும். கிரைண்டரெல்லாம் ஓரளவுக்கு படிக்கக்கூடியவ தான். அவள் வேற டீமில் இருக்கட்டும், நீ வேற யாராவது சொல்லு. சனி சார். பாய்ஸில் யாரு? சிட்டி ரோபோ சார். சரி, சனி, சிட்டி ரோபோ. இன்னொருத்தர்? டப்பாசு சார். ஓகே வெண்ணிலா. ஓகே, வெண்ணிலா டீம்ல இப்போ எந்திரிச்சு நில்லுங்க. சரி, உங்க டீமுக்கு ஒரு நல்ல வேற யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். சார், சிட்டி ரோபோ இருக்கிறதுனால எங்க டீம் பேர் எந்திரன் டீம் சார். ஓகே, எந்திரன் கேர்ள்ஸ். சரி, உட்காருங்க. நெக்ஸ்ட் கேபி. உன் டீம்ல யார் யாரு? மது, டால்டா, மின்னல் சார். ஓகே தான். கேபி டீம்ல எந்திரிங்க. குட். உங்க டீம் பேர் என்ன? சரி, மின்னல் இருக்கிறதுனால உங்க டீம் பேரு பியூட்டிஃபுல் மின்னல்ஸ். சார் சூப்பர் சார். சரி, உட்காருங்க. உட்காரு. கிளி, உன் டீம்ல யார் யாருன்னு சொல்ற? இசை சார், அப்புறம் புட்டி சார், ஆலைமணி சார். என்னடா கைபாமே, உன்னை யாருமே ஏலத்தில் எடுக்கலையடா? சார் இது சிங்கிள் சார், சிங்கிளா தான் போவோம். இந்த நம்பிக்கை தானே கைபாமட்டு எனக்கு பிடிச்ச விஷயமே. சூப்பர்ரா. அப்புறம் கிளி, உங்க டீமோட பேர் என்னடா? பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் சார். டேய், பேரட்னா தாண்டா கிளி. பைரட்ஸ்டா கடல் கொள்ளையர்கள். அப்போ பேரட் ஆஃப் தி கரேபியன் சார். டேய், இது பூரா உச்சரிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. ஈஸியா ஏதாவது சொல்லுங்க. சரிகமா பதனினா ஓகேவா சார்? எதுக்குடா? நம்ம டீம்ல தான் இசை இருக்குல்ல சார், அதான். ஆலயமணி, எங்கேயோ போயிட்டடா. தேங்க்ஸ் சார். எல்லாரும் உட்காருங்க. இப்ப மீதி இருக்கிறது நம்ம கண்ணனோட டீம் மட்டும்தான். கண்ணா, உன் டீமுக்கு யார் யார் வேணும் சொல்லு. சார், மீதி இருக்க வத்தலு தத்தெல்லாம் கண்ணன் டீம்ல தூக்கி போட்டுடலாம் சார். ஏய், ஏய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உட்காரு. கண்ணா, உனக்கு பெருசா சாய்ஸ் எல்லாம் இல்ல. இல்ல சார், எனக்கு கை பாம், கிருமி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். டேய், வெரி குட்ரா. கிரைண்டர் கூட ஓகே தான் சார். ஓ, சரி. கண்ணன் டீம்ல எந்திரிங்க. சார், எங்க டீம்ல குண்டனை மட்டும் எடுத்துருங்க சார். ஏய் நான் குண்டனா நீ ஒல்லியா? டேய், இங்க பாரு, சண்டையெல்லாம் போடக்கூடாது. டேய் கைபாமே, கிரைண்டர் தானே உங்களை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். சார் எனக்கு கண்ணை சொல்லி கொடுப்போம் சார். சாந்தி ஆசீர்வாதமும் ஒரே டீம்ல தான் இருக்கணும். நல்லா படிக்கணும். இது என்னோட ஆர்டர். என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதான் சார். குட். உங்க டீம் பேர் என்ன? கலக்கல் கை பாம். நல்லா இருக்கா சார்? சார் கலக்கல் கண்ணன் வைக்கலாம் சார். இல்ல இல்ல, கை பாம் தான் சார் நல்லா இருக்கு. அப்பதான் சார் அதிரடி சரவடியா இருக்கும். டேய், இதுவே நல்லா இருக்குடா. உங்க டீம் பேர் வந்து அதிரடி சரவடி. சூப்பர் சார். உட்காருங்க. குட். எந்திரன் கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் மின்னல்ஸ், சரிகம பதனி, அதிரடி சரவெடி. அப்பா, பேரை கேட்டாலே சும்மா கலக்கலா இருக்கு. இருக்கா இல்லையா? சரி, மீதி இருக்க மற்ற பசங்களை பத்தி பிரச்சனையே இல்லை. இந்த 4 டீம் பேருக்கு ஏத்த மாதிரி கலக்கலா படிச்சு பாஸ் பண்ணிடணும். புரியுதா? டீம்ல எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் சூப்பரா பாஸ் ஆயிடணும். புரியுதா? நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எங்க டீம்ல அப்படி யாருமே இல்லையே சார். டேய், அப்ப எல்லாருமே ஒழுங்கா படிங்கடா. குட்டி குட்டி எக்ஸாமு, ஓரல் டெஸ்ட், படிச்சதெல்லாம் எழுதி பார்க்கறது, தேவைப்பட்டா குரூப் ஸ்டடி, இப்படியெல்லாம் விடாம முயற்சி பண்ணி அசத்திடணும்.
டிஓ இன்ஸ்பெக்ஷன்ல சும்மா ஆளுக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா அது அப்படி இல்லை. சீரியஸா படிச்சாதான் பாஸ் ஆகவே முடியும். சரி, இப்ப நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்? East or west? 7C is the best. 7C is the best. Yay! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க போற கண்ணா. சரி வா போலாம். என்னக்கண்ணா நம்ம டீம் இப்படி ஒப்பு சப்பானி ஆயிடுச்சு ஃபீல் பண்றியா? ஒப்புக்கு சப்பானினா டுபாக்கூர் டீம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன்டா யோசனை இருக்கா? யோசனை எல்லாம் எதுவும் இல்லையே. இல்ல நீ பொய் சொல்ற. நம்ம டீம் பேர் என்ன? அதிரடி சரவடி. அதிரடி சரவடியா நம்ம டீம் ஆல் பாஸ் பண்ண என்ன பிளான் வச்சிருக்கோம்? நானும் கிருமியும் டைஃபாய்டுன்னு சொல்லிட்டு கோட்டலுக்கு முன்னாடியே லீவ் போட்டுருவோம். என்ன கைபாம், நீ சொல்லி தந்துதான் நான் இந்த வாட்டி பாஸ் ஆகணும்னு பிளான் வச்சிருக்கேன். நீ என்னடானா இப்படி சொல்ற? சும்மா கலாக்காத கண்ணா. நிஜமாதான் நீங்க தான் எனக்கு சொல்லி தரணும். எங்களுக்கு தான் நிறைய டவுட் இருக்கே. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கைபாம், கிரைண்டர் எங்க? அது இங்கதான் இங்கேயே இருக்கும். போய் கூப்பிட்டு வாயேன். ஐயா, அது சரியான ராங் பிடிச்சவ. நான் போய் கூப்பிட்டா ஓரா பந்தா பண்ணுவா. சரி கிருமி, நீயாவது போய் கூப்பிட்டு வாயேன். சரி கண்ணா. கைபாம், உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, பிடிக்காத சப்ஜெக்ட் எது? அப்படிலாம் தனியா சொல்ல முடியாது. ஆனா மொத்தமா எதுவும் பிடிக்காது. என்ன கண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். கண்ணா கிரைண்டர் வரா. என்ன கண்ணா கூப்பிட்டியா? ஆமா கிரைண்டர், உட்காரு. இல்ல பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. நம்ம டீம் ஆல் பாஸ் பண்ண என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம டீம்ல இருந்து 2 பேரை வெளியே அனுப்பணும். கன்ஃபார்மா நம்ம டீம்ல எப்படியும் 2 பேர் ஃபெயில் ஆக போறாங்க. ஏய், நான் நக்கல. கண்ணா நான் சொன்னல கிரைண்டர் நக்கல் பார்ட்டின்னு. ஏய், 2 பேர் ஃபெயில் ஆகுவாங்கன்னு பொதுவா தான் சொன்னேன். உனக்கு ஏன் கோவம் வருது? ஏய், இதுனா 11 பேர் இருக்கிற கிரிக்கெட் டீமா? இருக்கிறது 4 பேரு. கண்ணா கேள்வி கேக்குறா, நீ பதில் சொல்ற. அப்புறம் பாக்கி இருக்கிறது நானும் கிருமி தானே. கைபாமே இவ்ளோ நேரம் அவன் நம்மளையா சொன்னா? ஏய் உன்ன அடிச்சு வாய் மூடு. கிரைண்டர், சண்டை போடாத. சண்டை போடல கண்ணா, உண்மையா சொன்னேன். இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லயும் எந்த சப்ஜெக்ட்லயும் இவங்க பாஸ் ஆனது கிடையாது. என்ன கைபாம் இப்படி சொல்றா? அதெல்லாம் முன்னாடி கண்ணா. இந்த தடவை உனக்கும் ஸ்டாலின் சருக்கு சேர்த்து 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த கிரைண்டர் மூட் அவுட் பண்ணிச்சுடா. பார்த்தல கண்ணா, அவங்க பாஸ் ஆனோன்னு பிளான் பண்றது 2 சப்ஜெக்ட் தான். கண்ணா சிரிக்கிற? இந்த வாட்டி நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்றோம். நிறைய மார்க் எல்லாம் எடுக்க வேணாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். என்ன கைபாம், சரியா? முயற்சி பண்றேன். முயற்சி எல்லாம் இல்ல, முடிக்கணும். என்ன சத்தம் அது? போனு. இந்த கண்ணா. ஹலோ. தாத்தா. வேணாம் தாத்தா, வேணாம் தாத்தா, வேணான்னு சொல்றேன்ல. நான் வச்சிடுறேன். யாருக்கு நான் போன்ல? தாத்தா. ஏன் அவர்கிட்ட கோவப்பட்ட? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா வேணாம். எங்க அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களாம். பாவம்ல. உங்க அம்மா எங்க இருக்காங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் கண்ணா? எனக்கு கண்ணு தெரியாதுல, அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்கல. நான் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வரேன்.
நல்லா இருக்காண்ணா